ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரையில் நிறைய வகையான சத்து இருக்கிறது. அதில் விட்டமின் சி, கால்சியம், விட்டமின் ஏ, புரதம், பொட்டாசியம், 18 அமினோ அமிலங்கள் இருக்குது. அதனால் முருங்கைக்கீரையின் மூலிகைக்கீரைனே ஒரு வகையில் சொல்லலாம். இது கண் பார்வை, தசை வலுவடைய, அப்புறம் உடல் எடை குறைய, சர்க்கரை நோய் தீர்க்க, முருங்கைக்கீரை உடல் பருமனை குறைக்க அற்புதமான ஒன்று. இந்த முருங்கைக்கீரை சுவாச பிரச்சனைகளை கூட தீர்க்கும். பக்கவாதத்திற்கு ரொம்ப நல்லது. இரத்த சோகை இருக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரையை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வாங்க முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நறுக்கின வெங்காயம், கடுகு, காஞ்ச வரமிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வாணலி வச்சுட்டு 3 கொள்ளிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். வரமிளகாவை உள்ளே போட்டுக்கலாம். நறுக்கிய பெரிய வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் முருங்கைக்கீரையை வாரத்தில் 3 டைம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. முருங்கைக்கீரையில் இவ்வளோ பயன் இருக்குது எனக்கு இப்போ தான் தெரியும். அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். கழுவிய முருங்கைக்கீரையை உள்ளே போட்டுக்கலாம். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் 3 டைம் ஜூஸாக செஞ்சு குடிங்க. ரொம்ப நல்லது. உடல் எடை ரொம்ப ரொம்ப குறையுது. நானே செஞ்சு பார்த்துருக்கேன். நான் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதற்கு தேவையான 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வேகட்டும். முருங்கைக்கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ துருவிய தேங்காவை உள்ளே போட்டுக்கலாம். உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைச்சா இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் எப்போவுமே முருங்கைக்கீரை பொரிக்கும் போது 1 முட்டை உள்ளே சேர்ப்பேன். அது இன்னும் சத்து ரொம்ப இருக்கும். யாரெல்லாம் முருங்கைக்கீரைக்கு முட்டை போட்டு பொரிப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் முருங்கைக்கீரையை பற்றி இவ்வளவு சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த சமையலில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.